ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிபியா நெயிலின் சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டு என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான திங்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் டிபியா நெயில். இந்த டிபியா நெயிலை எப்படி அசம்பிள் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது போனால், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற போனால், இது கர்வ்டு போனால். இன்சிஷன் போட்டதுக்கப்புறமா இந்த போனால் வச்சு தான் போனில் என்ட்ரி எடுப்பாங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த கைட் வயர் யூஸ் பண்ணி போனில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஃப்ராக்சர் எல்லாம் தாண்டி இந்த கைட் வயர் போனதுக்கப்புறமா நம்ம வந்து சாலிட் கேன்லேட்டட் ரீமர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் சாலிட் கேன்லேட்டட் ரீமர். இதில் 8 சைஸ் நான் கையில் வச்சுருக்கிறது 8 சைஸ் சாலிட் கேன்லேட்டட் ரீமர். சின்ன சைஸில் இருந்து பெருசு வரைக்கும் நம்ம போடுவோம். எந்த நெயில் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீமர் நம்ம போடுவோம். இந்த கைட் வயருக்குள்ளே இந்த ரீமரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி போனில் ரீம் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம கைட் வயருக்குள்ளே ரீமரை போட்டு ரீம் பண்ணி வைப்போம். அப்படி ஒவ்வொரு சைஸாக நம்ம போடுவோம். 9, 10, 11 வரைக்கும் போடுவோம். எந்த நெயில் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது என்ட்ரி ரீமர். நெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரி ரீமர் போட்டால் நமக்கு நெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நெயில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஜிக்கு. இது டிபியாக்குள்ளே நெயில் ஜிக்கு. இது கோனிக்கல் போல்ட்டு. இதில் தான் நெயிலை ஃபிக்ஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். இது டோமி பார். இந்த டோமி பாரை வந்து கோனிக்கல் போல்ட்டை டைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்பேனர் வச்சுருக்கோம். இந்த ஸ்பேனரும் வந்து ஃபைனல் டைட் பண்ணுறதுக்கு கோனிக்கல் போல்ட்டை ஃபைனல் டைட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து நெயிலை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் போடுறதுக்கு முன்னாடி. இது இன்டர்லாக்கிங் ஸ்லீவு, ஐஎல் போல்ட் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதை நெயில் ஜிக்கில் மாட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் போட்டு ஜிக்கில் போட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ப்ராக்சிமல் ஹோல் வந்து இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. இன்னர் ஸ்லீவ், அவுட்டர் ஸ்லீவ்னு இதில் 2 இருக்கும். ப்ராக்சிமல் ஸ்லீவ் மாதிரி இது வந்து டிஸ்டல் ஸ்லீவு. டிஸ்டல் ஸ்லீவுக்கு நம்ம தேவைப்பட்டால் இந்த ஸ்லீவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இதுவும் இன்னர் ஸ்லீவ், அவுட்டர் ஸ்லீவ்னு இருக்கும். நெயில் வந்து ரைட் சைடு நெயில் நான் மாட்டியிருக்கேன். ஜிக்கு வந்து மீடியலாக இருக்கணும். அதுதான் நம்ம டிபியாவில் கரெக்டாக பார்த்துக்கணும். இது ஹேமர் பேடு. நெயில் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நெயிலை அடித்து இறக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹேமர் பேடை மாட்டி நம்ம அதில் ஹேமர் வச்சு நெயிலை வந்து உள்ளே தள்ளுவோம். அடுத்து எக்ஸ்ட்ராக்டிங் ராடு வித் ஹேமர் வச்சுருக்கோம். இந்த எக்ஸ்ட்ராக்டிங் ராடு ஹேமர் வந்து நம்ம நெயில் கரெக்டாக போடலை ரிமூவ் பண்ணணுன்னாலும் யூஸ் ஆகும். ரிவர்ஸ் ஜாம் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸ்ட்ராக்டிங் ராடு வித் ஹேமர் நமக்கு யூஸ் ஆகும். அதை இந்த மாதிரி கோனிக்கல் போல்ட்டில் நம்ம வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். அதனால் அதை அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஜாம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெயில் வெளியே எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ராக்டிங் ராட் வித் ஹேமர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரில் பிட் வச்சுருக்கோம். 3.2ம் 4 mm ட்ரில் பிட்டும் வச்சுருக்கோம். இது 3 mm கேவயர் வச்சுருக்கோம். ஐஎல் போல்ட்டு போடுறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுமோ அதை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 4 mm ட்ரில் பிட்டு, 3.2 ட்ரில் பிட் நம்ம வச்சுருக்கோம். இது இந்த டிஸ்டல் இன்டர்லாக்கிங் ஸ்லீவ். அது டெப்த்து காஜ் வச்சுருக்கோம். ஸ்க்ரூவோட லென்த்து பார்க்குறதுக்கு நம்ம டெப்த்து காஜ் யூஸ் பண்ணலாம். தேவைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஎல் போல்ட்டு எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிளுக்கு இதில் 4 வச்சுருக்கேன். 4.9 ஐஎல் போல்ட்டு தான் நம்ம டிபியா நெயிலுக்கு போடுவோம். டிஸ்டலில் இந்த மாதிரி அதில் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி ப்ராக்சிமல்லையும்
2 போல்ட் நம்ம வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்க்ரூ டிரைவர் நெக்ஸ்ட் ஒன். இது வந்து டிஜிட்டல் ஸ்க்ரூ டிரைவர். டிஜிட்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக இருக்கும். அடுத்து லென்த்தாக இருக்கிறது நம்ம ஸ்லீவ் வழியாக போடணுங்கிறதுனால ப்ராக்சிமல் ஸ்க்ரூ டிரைவர். இது கொஞ்சம் லென்த்தனாக இருக்கும். இதுதான் டிபியா நெயில் இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.